இந்த நிலத்துல சீமானை தவிர வேற யாருக்காவது 250 வழக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட ஸ்ட்ரெங்த் இருந்தா சத்தியமா 2 சீட்டுக்கு திமுக அடங்க போயிருப்பான். நீங்க மனசாட்சி சொல்லுங்க, இந்த உளுந்தூர்பட்டியில காசு கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உளுந்தூர்பட்டி ரொம்ப ஒரு செய்தியை பேசாம போக முடியாது. உளுந்தூர்பட்டிக்கு நீண்ட காலமாக பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி, ரொம்ப நாளா பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா பேருந்து வந்து வரிசையா வந்து நிக்குது, அதுல மக்கள் ஏறி போறதுக்காக பேருந்து நிலையம் அமைக்கணும். உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தை சரி பண்ணணும். ஆனா பேருந்து நிலையம் உளுந்தூர்பேட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள 8 ஏக்கர் இடத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு சுத்தி 150 ஏக்கர் இடத்தை வளைச்சு போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து நிலையம் அமைக்குது. ஏன் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் பேர் வச்சுட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்திரலாம். 8 ஏக்கர்ல பேருந்து நிலையம் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்வசப்படுத்தி ரியல் எஸ்டேட் தொழிலை செழிக்க வைப்பதற்காக ஒரு கும்பல் நிக்குது. சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வரை அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் வரப்போறது இல்ல. அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பேராக மாற்றப்படும். மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருங்களேன், வேலை மிச்சமாயிரும்ல. ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு மொத்தமா கருணாநிதி நாடு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம். அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை திரட்டி நின்றால் நிச்சயமாக 2026 நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் அதிகாரத்தை நோக்கி விரையும். அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமல மீட்டும் சாத்தியமை தவிர அதை நடக்கவில்லை என்றால் நாம் கூவிக்கொண்டே இருக்கலாம், போராடி கொண்டே இருக்கலாம். நாம் வெறும் போராட்டக்காரராக மட்டும் நாம் போராட்டக்காரராக இருக்க போறோமா, இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற எடுத்து நிற்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம். மக்கள் மன்றத்திலேயே எப்படி பேசுறோம்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என் மரியாதைக்குரிய மக்கள், இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள், நீங்கள் நாட்டிலே விவசாயி, நாட்டில் விஞ்ஞானி தோற்கலாம், பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம். ஆனால் சோடு போடுற விவசாயியை தோற்கக்கூடாது. அப்படி விவசாய இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.